அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பாவின் நல்ல ஆசியுடன் தொடங்க வாழ்த்துக்கள். இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பெயர்கள்: ரேணுகா சாய்ராம் அவங்களுக்கு மிகவும் கால்வலி இருக்கிறதுன்னு டேப்லெட் போட்டாலும் அவங்களுக்கு கால்வலி போகவில்லை கொடுத்துருக்காங்க ப்ரேயரு. நாம் அனைவரும் அவங்களுக்காக செய்ய போகிற பிரார்த்தனையில் அவங்களுக்கு கால்வலி போகணும், அவங்க பரிபூர்ண குணமடையணும். அது நம்ம கையில் தான் உள்ளது. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். அவங்களுக்காக முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அவங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே நமக்கு இருக்கணும். அவங்க கால்வலி விரைவில் குணமடையணும். ரேணுகா சாய்ராம், நீங்கள் முழு மனதோடு கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வையுங்க. உங்கள் கால்வலியும் போகும், வாழ்க்கையில் இருக்கும் வழிகளும் மறையும். எதற்கும் கவலைப்படாமல் பிரார்த்தனையில் கடவுளிடம் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் வழிநடத்துவார். உங்களை இன்று முதல் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். நாமும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து சாந்தி சாய்ராம் அவங்க பொண்ணுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் என்று பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக நாம் சாயப்பாவுடன் பிரார்த்தனை செய்வோம். அவங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும். அவங்களுக்கு இருக்கும் பயத்தை சாயப்பா எடுத்து போடணும். பிரசவத்தில் சாயப்பா அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு நல்வழி காட்டணும். வலியை தாங்கக்கூடிய சக்தியை தரணும். குழந்தை நலமுடன் இருக்கணும். எந்த ஆபத்தும் குழந்தையை நெருங்காமல் இருக்கணும். அதுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து கேமிங் அஃபிஷியல் சாய்ராம் அவங்க கணவருக்கு வர வேண்டிய சொத்துக்களை அவங்க அண்ணன் கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறார். இதனால் இவங்களுக்கு மிகவும் மன உளைச்சல் ஏற்படுகிறது. இவங்களுக்கு சேர வேண்டிய அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரணும். அதன் மூலம் இவங்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படணும். அவங்க அண்ணன் மனதில் சாயப்பா பேசி சொத்துக்களை அவங்களுக்கு கொடுக்க செய்யணும். இந்த பிரச்சனையில் இருந்து இவங்க விடுபட நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் அவங்கள போல பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து விடுபட நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நமக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து சரவணன் சாய்ராம் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை சாயப்பா எடுத்து போடணும். அவருக்கு தேவையான பொருள் தேவை, பண தேவை சாயப்பா சந்திக்கணும். மனவேதனையை மாற்றணும். வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை தந்து வாழ்வை உயர்த்தணும். சரவணன் சாய்ராமுக்கு மனக்கவலைகளை மாற்றி சுமைகளை குறைக்கணும். சாயப்பா உதவ வேண்டும். அவர் மனதார சாயப்பாவை நம்புகிறார். சாயப்பா அவருக்கு ஏற்ற துணையை இருந்து வழி நடத்தணும். குறைகளை நிறைவாக்க மாற்ற வேண்டும். அவருக்காக நாம் அனைவரும் சாயப்பாவுடன் பிரார்த்தனை செய்யலாம். அடுத்து சிவம் சாய்ராம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், வெற்றி பெற வேண்டும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவம் சாய்ராமுக்கு அதிகமாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் சாயப்பா நிறைவேற்றி தரணும். அவங்க கூடவே இருந்து அவருக்கு ஆலோசனை சொல்லணும், வழி நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம். அடுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து பேர் சொல்லலை பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. அவங்க கணவர் குடிப்பழக்கத்தில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மகளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்றது சரியாக தெரியலை. அவங்க கணவர் குடிப்பழக்கத்திலேருந்து விடுபட வேண்டும். அவங்க மகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, அதற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். நம்ம சாய்ராம் கணவர் விரைவில் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு குடும்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். சாய்ராமுக்கு இருக்கின்ற மனக்குழப்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் தீர்த்து வைக்கணும். அவங்க மகளுக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் சாயப்பா தீர்க்கணும். அவங்க கணவருக்கு நல்ல எண்ணங்கள், குடி ஞாபகம் வராமல் இருக்கணும். மன மகிழ்ச்சியை சாயப்பா கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அடுத்து உமா சாய்ராம் அவங்க பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறாங்க. அவங்க கணவர் பேர் பாலசுப்ரமணியன். ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் இருக்காங்க. டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக 3 மந்த்தாக முழங்காலில் இருந்து கீழே வரைக்கும் வீக்கமாக இருக்குது. இரத்த வெடிப்பு ஆக இருக்கும். டேப்லெட் சாப்பிடும்போது வலி நிற்கிது, அதன் பிறகு திரும்பவும் வலி வந்துடுது. அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்கின்ற வலி நீங்கணும், கால் வீக்கம் வலி குறையணும். பாலசுப்ரமணியம் சாய்ராமுக்கு இருக்கின்ற வலி வேதனைகளை சாயப்பா எடுத்து போட்டு அவங்களுக்கு இருக்கும் வெடிப்புகளையும் சரி செய்யணும். சாயப்பா அவர் மேலே கரம் வைத்து அவருக்கு சுகம் கொடுக்கணும். மனவேதனைகளையும் சரி செய்யணும். பலவீனத்தை எடுத்து போட்டு
பலனை அதிகமாக தந்து ஆசீர்வதிக்கணும். விரைவில் அவர் குணமடையணும். அவருக்கு இருக்கும் காலில் இருக்க இரத்த கசிவுகள் எல்லாம் மாற்றி அந்த புண்கள் எல்லாம் விரைவில் குணமடைந்தும், காலில் இருக்க வீக்கம் விரைவில் குறையணும். உமா சாய்ராம் அவங்களுக்கு அடைகின்ற மனவேதனையும் கஷ்டங்களையும் அந்த குடும்பத்தில் இனிவரும் காலங்கள் இருக்கக்கூடாது. யாருடைய கண்களும் இந்த குடும்பத்தின் மேல் படாமல் சாயப்பா காத்து வர வேண்டும். இதேபோல் நம்முடைய குடும்பத்திலும் மேலும் கண்கள் படாமல் இருக்க நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். உமா பாலசுப்ரமணியம் அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். நம்ம குடும்பத்திற்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். அடுத்து ஜெயவாணி சாய்ராம் அவங்க அக்கா பையன் சுபாஷ் தனது மனைவியையும் குழந்தைகளையும் விட்டு வேறொரு பெண்ணோடு சென்று விட்டான். அவன் திருந்தி குடும்பத்துடன் வந்து சேர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை கொடுத்துருக்காங்க. சுபாஷ் சாய்ராம் அவங்க மனைவியோடு குழந்தையோடும் இணைந்து சேர்ந்து வாழ சாயப்பா அவங்க மனதில் பேசி அவருக்கு எது நல்லது என்று அவருக்கு அறிவுரை சொல்லணும். குடும்பத்துடன் வாழ்வது எவ்வளவு இன்பமானது என்பதை அவர் உணரும்படி சாயப்பா அவருக்கு கண்களை திறக்கணும். அவங்க மனைவியின் வேதனையை சாயப்பா நன்றாக அறிந்திருக்கின்றார். அந்த மகளின் கண்ணீருக்கு சாயப்பா பதிலளிக்க வேண்டும். விரைவில் இவர்கள் இருவரும் குடும்பமாக சேர்ந்து வாழ செய்யணும், உதவி செய்யணும். சாயப்பா குடும்பத்தை சேர்த்து வைக்கணும். நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். நமது சாய் குடும்பத்தில் நடந்த அற்புதம் ஒன்று நிர்மலா சாய்ராம் அவங்க வீட்டில் நடந்திருக்கிறது. அவங்க பொண்ணுக்கு 6 மாத காலமாக வயிற்று வலி இருந்து கொண்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் போனால் கூட வயிற்று வலி சரியாகவில்லை. அப்போது நிர்மலா சாய்ராம் 24 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று அன்பை சாய் பதிவு கொடுத்திருந்தார். அந்த பதிவை நிர்மலா சாய்ராம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து உதி தண்ணீர் கொடுத்தாங்க. அவங்க பொண்ணுக்கு அதன் பிறகு நிர்மலா சாய்ராம் அன்பே சாய் பதிவு கேட்டு கொண்டிருந்ததால் அப்போது அவங்க மகளும் கணவரும் ஏன் இதெல்லாம் கேட்கிறீங்க என்று அவங்களிடம் சண்டை போடுகிறார்கள். அப்பொழுதும் இவங்க பதிவை கேட்பதை விடவில்லை. அதன் பிறகு மகளை போய் பார்த்தால் அவங்க உதி தண்ணீர் குடித்து போய் நன்றாக தூங்கிவிட்டார்கள். அவங்களுக்கு இருக்கும் வயிற்று வலி முழுவதுமாக குறைந்து விட்டது. அதனால் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்கள கேட்டதற்கு வயிற்று வலி இப்பொழுது இல்லை என்று சொன்னார்களாம். மறுநாள் காலையில் குடும்பமாக கோவிலுக்கு போய்விட்டு வந்தாங்க சந்தோஷமாக. இது ஒரு பெரிய மிராக்கள். 6 மாதமாக இருந்த வயிற்று வலி உதி தண்ணீர் கொடுத்து சாயப்பா மேலே இருக்கிற 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு நல்லது நடந்திருக்கு. அதுபோல் நமது வாழ்விலும் நடக்க சாயப்பா உதவி செய்யணும் என்று அனைவரும் அவரை வேண்டிக் கொள்வோம். அவர் நமக்கு நல்ல வழியை காமிப்பார். அவங்க வீட்டில் நடந்த அற்புதம் மாதிரி நம்ம வீட்லேயும் நடக்கும். நீங்களும் எல்லாரும் சாட்சியாக சொல்வீங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். இத்துடன் பிரேயர்ஸ் முடிந்துவிட்டது. நன்றி.